Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே சித்தாமூரில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாம் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. முகாமில் விசிக எம்எல்ஏ பனையூர் பாபு கலந்து கொண்டு காலிச்சேர்கள் மத்தியில் பேசினார். அவரின் பேச்சை அரசு அதிகாரிகள் கூட கேட்காமல் செல்போன்களில் கேம் விளையாடிக் கொண்டிருந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் வெற்று விளம்பர முகாம்களால் பொதுமக்களின் வரி பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூரில் நடந்த உங்களுடன் முதல்வர் முகாமில் அரசு அதிகாரிகள் செல்போனில் பேசிக் கொண்டும் அரட்டை அடித்துக் கொண்டும் இருந்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. முகாமில் அளிக்கப்பட்ட மனுக்களை கால்களில் போட்டு மிதித்தவாறு அதிகாரிகள் பணி செய்ததும் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 2026 தேர்தலை கருத்தில் கொண்டு வெற்று விளம்பரத்திற்காக மட்டுமே விடியா திமுக அரசு இதுபோன்ற முகாம்களை நடத்துவதாகவும் இதனால் தங்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் மக்கள் விமர்சிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பராமரிப்பு இன்றி உள்ள சிறுவர் விளையாட்டு பூங்காவை சீரமைக்க வலியுறுத்தப்பட்டுள்ளது. பாலாஜி நகரில் அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளவும் சிறுவர்கள் விளையாடவும் பயன்படுத்தி வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த ஓராண்டாக பூங்கா உரிய பராமரிப்பு இன்றி புதர் மண்டியும் விளையாட்டு உபகரணங்கள் துருப்பிடித்தும் சேதமடைந்துள்ளது. வெற்று விளம்பரத்தில் மூழ்கியுள்ள அப்பா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் பூங்காவை சீரமைக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே அழகாபுரியில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் முகாமிற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் வராததால் மனு அளிக்க சென்ற மக்கள் ஏமாற்றம் அடைந்தனர். விடிய அரசின் தேர்தல் நாடகமான இந்த முகாமில் மனுக்களை பரிசீலனை செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் முகாமிற்கு மனு அளிக்க சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பினர். ஈரோட்டில் நடைபெறும் நலம் காக்கும் முதல்வர் மருத்துவ முகாமிற்கு சென்ற இளம்பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காவிரி சாலையில் உள்ள காமராஜர் மாநகராட்சி பள்ளியில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு போதிய சக்கர நாற்காலிகள் இல்லை என குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் முகாமில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் செல்போன்கள் பயன்படுத்தி கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டிய மக்கள் இதுபோன்ற முகாம்கள் மூலம் நேரத்தையும் பணத்தையும் வீணடிக்காமல் மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்களை நியமித்தாலே நன்றாக இருக்கும் என தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூரில் உங்களுடன் முதல்வர் முகாம் பெயரளவில் மட்டும் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் பெறப்படும் மனுக்களை பரிசீலனை செய்ய கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறையினர் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர். இதனால் உங்களுடன் முதல்வர் முகாமில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பங்கேற்காததால் மக்கள் அவதியடைந்தனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் வெற்று விளம்பர திட்டங்களால் பொதுமக்களின் வரி பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. துவரங்குறிச்சி மணப்பாறை தேசிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் அவ்வப்போது உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகின்றது. இந்த நிலையில் அம்பேத்கர் நகர் அருகே 3 இடங்களில் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாக சென்றது. தற்போது குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் விடிய அரசு அதிகாரிகள் குழாயில் ஏற்பட்டுள்ள உடைப்பை விரைந்து சரி செய்யவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தும்பேரி அண்ணாநகர் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் யானை புகுந்து வாழை, தென்னை கன்றுகள் மற்றும் சொட்டு நீர் பாசன தண்ணீர் பைப்புகளை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் யானைகள், காட்டுப்பன்றிகள் விவசாய நிலங்களுக்குள் வராதவாறு வனப்பகுதியை ஒட்டி தடுப்புகள் அமைக்க வேண்டும் என்று விடியா திமுக அரசை விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளி அருவி அருகே உள்ள வனப்பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மாத்திரைகள் வீசப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சோலைக்குருவி என்ற அமைப்பினர் கல்லூரி மாணவர்களுடன் சேர்ந்து வனப்பகுதியை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்ட போது மூட்டையில் மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. அதில் சில மாத்திரைகள் மட்டுமே காலாவதியாக இருந்த நிலையில் அரசு மருத்துவமனையில் விநியோகிக்கப்படும் மாத்திரைகளா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் வனத்துறையினர் முறையான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுவதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த அண்ணாமலை நகரில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றாமல் புதிதாக தார் சாலை போடப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சாலை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் சாலையின் நடுவே உள்ள மின்கம்பங்களை அகற்றக் கோரி பலமுறை தெரிவித்தும் விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் அகற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மின்கம்பங்களை அகற்றாமல் தார் சாலை போடப்பட்டுள்ளதால் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் மக்களின் வரிப்பணம் வீணாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 2வது நாளாக சர்வர் பிரச்சினை ஏற்பட்டதால் பத்திரப்பதிவு உள்ளிட்ட பணிகளுக்காக சென்ற மக்கள் நீண்ட நேரம் காத்திருந்து ஏமாற்றம் அடைந்தனர். 5க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளைச் சேர்ந்த மக்கள் சீர்காழி சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு வந்திருந்த நிலையில் சர்வர் பிரச்சினையால் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் அவதியடைந்தனர். அரசுக்கு அதிக வருவாய் தரும் பத்திரப்பதிவு துறையில் கணினி இணைய சேவையை முறையாக கண்காணிக்க கூட ஸ்டாலின் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாதா என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நின்று கொண்டிருந்த ஆட்டோ மீது நகராட்சி குப்பை வாகனம் மோதிய விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். ரயில்வே சாலையில் சாலையோரம் நின்ற ஆட்டோ மீது நகராட்சி குப்பை வாகனம் மோதியதில் ஆட்டோ அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஆட்டோவில் இருந்த ஓட்டுநர் மற்றும் கல்லூரி மாணவர்கள் 2 பேர் படுகாயம் அடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியில் பாதாள சாக்கடை குடிநீர் பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களை முறையாக மூடி சாலையை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டாபிராம், கோபாலபுரம் கிழக்கு, மேற்கு பகுதிகளில் சாலைகள் சீரமைக்காததால் சேரும் சகதியுமாக காணப்படுவதாகவும் வாகனங்களை இயக்க முடியவில்லை என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் விடியா திமுக அரசும் ஆவடி மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்காததால் சேற்றில் இறங்கி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பாடியில் துணிக்கடைக்கு சென்ற வாடிக்கையாளரது குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்கச் செயினை பறித்து சென்ற மூதாட்டி பிடிபட்டார். குழந்தையை தூக்கி கொஞ்சுவது போல நடித்து 60 வயது மூதாட்டி குழந்தையின் கழுத்தில் இருந்த செயினை பறித்து சென்றார். இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் திருவொற்றியூரைச் சேர்ந்த ஜெயந்தி என்ற மூதாட்டி பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது அச்சம் இல்லாததால் கொள்ளையர்கள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம்